வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A இப்போ ரீசெண்டாக வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ நம்ம இதே எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறோம். ஸோ அதை பார்த்துருங்க. யார் மெயின்ஸுக்கு படிக்கலாம், எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் நம்ம கண்டிப்பாக குரூப் 2 மெயின்ஸுக்கு அல்லது குரூப் 2A மெயின்ஸுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பெக்டட் வீடியோ போட்டிருக்கிறோம். இந்த வீடியோவை பார்க்காம இருக்கிறவங்க, தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இதை சொல்லியிருக்க நம்பர்ஸ் தான் இல்லை, நீங்களே இதை விட குறைவான கட் ஆஃப் இருந்தாலும் நீங்கள் படிக்கிறதும் படிக்காததும் உங்களோட விருப்பம். இதை தாண்டி அடுத்த ஆண்டு 2026 நடக்கக்கூடிய குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸுக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகும். ரெண்டாவது, குரூப் 1 ப்ரிலிம்ஸு மெயின்ஸ்னு தனித்தனியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா ஓனாக படிக்கிறதுல இருந்து நம்ம கோர்ஸில் கொடுக்கக்கூடிய வீடியோஸ்ல இருந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். தனித்தனி வீடியோஸ் இருக்குது, ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோ இதே யூடியூப் சேனலில் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமானது நம்ம டெலகிராம் குரூப்பு. அந்த டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நான் இந்த வீடியோவில் மட்டும் இல்லாமல் எல்லா வீடியோலையும் சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான புத்தகங்கள் எல்லாமே ஃப்ரீ பிடிஎஃபாக கொடுத்துருக்குறோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நான் ஒரே இடத்துல சொல்லிடுறேன், திரும்ப ஒவ்வொரு இடத்துல நம்மளால சொல்ல முடியல. ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு அதில் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபைல்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு தேவையான புத்தகங்களை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க. எல்லா பிடிஎஃப்பும் எல்லா முக்கியமான புத்தகமும் இருக்குது. தயவு செஞ்சு தனியாக ஒரு மெசேஜ் பண்ணி எங்கே சார் இருக்குன்னு கேட்க வேண்டாம். நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்க இவங்களுக்கு மட்டும் நம்ம கைட் பண்ணுறதுக்கு டைம் பத்தலை, அதனால எல்லாருக்கும் நல்லா மெசேஜ் பண்ண முடியல. ஸோ குரூப் 2 மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி 2026 டிசம்பர் மாதம் 2025 ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். பிப்ரவரி கடைசியில், அதாவது 2026 பிப்ரவரியில் இந்த மெயின்ஸ் எக்ஸாம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மெயின்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் அடுத்த ஆண்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலுமே இந்த மெயின் ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகும், சிலபஸ் மாறாத வரைக்கும். ஸோ தேர்வுக்கு தயாராகக்கூடிய முறைகள், முக்கியமான புத்தகங்கள், கரண்ட் அஃபேர்ஸு, அதை எப்படி நம்ம ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் கிடைக்குன்ற வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் ஜிஎஸ்ஸுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸு எல்லா போட்டி தேர்வுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ப்ரிலிம்ஸ் ஓரியன்டா, பயாலஜி இல்லாமல் வெறும் ஜிஎஸ் மட்டும், மேக்ஸ் ரீசனிங் கிடையாது, தமிழ் இங்கிலீஷ் கிடையாது, பொது அறிவு மட்டும் நம்ம ஒரு ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸாக கொடுக்குறோம், லைவ் கிடையாது. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் கிளாஸஸாக இருக்கும். இதில் யூனிட் நம்பர் 6 மட்டும் தமிழில் இருக்கும். இங்கிலீஷில் நான் எடுத்ததுக்கப்புறம் பிடிஎஃபாக அப்டேட் பண்ணுறேன். வீடியோ அண்ட் பிடிஎஃப் முதல் முறை மட்டும் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் வீடியோஸை ஆஃப்லைன்லேயே பார்த்துக்க முடியும். ஆனால் யாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ண முடியாது, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது, பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது. ப்ரைவசி பாலிசினால இப்படி வச்சிருக்கிறோம். இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 1 இயருக்கு இது. தனியாக ஒரே ஒரு சப்ஜெக்டில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா அதுக்கான ஃபீஸ் இது. ஸோ இந்த 3 முக்கியமான விஷயத்தையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. நம்ம சொல்லியிருக்க விஷயங்கள் யாருக்கும் கட்டாயம் கிடையாது, அதனால தான் தெளிவாக இதை படித்து புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறோம். எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் தான் கிளாஸ் எடுக்கிறோம். ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு, ஐஃபோன், வெப்சைட்னு எல்லா லிங்க்குமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸ் சம்மந்தமாக, கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சப்ஜெக்ட் சம்மந்தமாக, இல்லை டெமோ கிளாஸஸ் தேவைப்பட்டாலும் 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ண எடுக்க முடியாது. கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்க, இவங்க 2 பேர் மட்டும் மெசேஜ் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணி கைட் பண்ணுறதுக்கு டைம் பத்தலை. மற்றவங்க மெசேஜ் பண்ண வேண்டாம், உங்களுடைய பொண்ணான நேரத்தையும் வீணாக்க வேண்டாம். அடுத்ததாக இந்த குரூப் 2A, நாம் இதில் குரூப் 2A பற்றி சொல்கிறோம். இன்னொரு வீடியோவில் குரூப் 2 மெயின்ஸ் பற்றியும் தனியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதில் முதல் பேப்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கட்டாய தேர்வு, தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்கிறோம். இதில் முக்கியமான பாயிண்ட்லாம் கவனிங்க. இந்த குரூப் 2க்கும் மெயின்ஸுக்கும் சரி, குரூப் 2A மெயின்ஸுக்கும் சரி, காமனான மெயின்ஸ் பேப்பர் நம்பர் 1. ரெண்டுத்துக்கும் பொதுவான பேப்பர் இந்த பேப்பர். நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் எழுதினாலும் குரூப் 2A மெயின்ஸ் எழுதினாலும் ஒரே பேப்பர் தான். இந்த பேப்பர் நீங்கள் கட்டாயமாக எழுதி ஆகணும். பேப்பர் 1 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, கம்பல்சரி பேப்பர், தமிழ் தகுதி தேர்வு, டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். 5 ஆப்ஷன் கொடுத்து ஒரு ஆப்ஷன் டிக் அடிக்கிற மாதிரி இருக்காது. கேள்விகள் கொடுத்துருவாங்க. நம்ம 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு கல்லூரியிலலாம் எக்ஸாம் எழுதிருப்போம்ல, டிஸ்கிரிப்டிவ் கதையா, அந்த மாதிரி எழுதக்கூடிய ஒரு பேப்பர். மொத்தம் 3 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. 100 மதிப்பெண் தான். இதில் நீங்கள் 40 மார்க் எடுத்து குவாலிஃபை ஆனால் போதும், பாஸ் பண்ணால் போதும்.
நீங்க 100க்கு 100 எடுத்தாலும் தான், 100க்கு 40 எடுத்தாலும் தான், ரெண்டுமே ஈக்குவல் தான். இந்த மார்க்கை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதே நேரத்துல நீங்க 39 எடுத்து இந்த குவாலிஃபைங் பேப்பர்ல உங்களால முடியலன்னா உங்களுடைய அடுத்த பேப்பர் நம்பர் 2 இருக்கு பாருங்க, முக்கியமான பேப்பர், அதை வேலிடேஷன் பண்ண மாட்டாங்க. அப்போ 40 எடுத்து பாஸ் பண்ற அளவுக்கு தெரிஞ்சா போதும். இயல்பாக தமிழ் படிக்க தெரிஞ்சவங்க, பேசிக் தெரிஞ்சவங்க ஈஸியாக அதை பாஸ் பண்ணிடுவாங்க. அதனால இது ரொம்ப நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது புதுசா வரவங்க, இங்கிலீஷ்ல படிச்சவங்க, அவங்களுக்குலாம் சொல்றேன். இதுதான் இதனுடைய தேர்வு திட்டம். கேள்விகள் இப்படிதான் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, தமிழ்ல இருந்து ஆங்கிலம், ஆங்கிலத்துல இருந்து தமிழ்ல மொழிபெயர்த்தல், கட்டுரை எழுதுதல், சுருக்கி வரைதல், பொருள் உணர்த்துதல், திருக்குறள் தொடர்பானது, அதுக்கப்புறம் கடிதம் வரைதல், தமிழ் மொழி அறிவு. ஸோ இந்த டாபிக்ல தான் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க போறாங்க. டிஸ்கிரிப்டிவா எழுத போறோம். இப்ப கடிதம் வரைதல் அலுவல் சார்ந்தது. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, நீங்க ஒரு ஊராட்சியில அல்லது பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியில வசிச்சுட்டு வரீங்க. உங்க தெருவில் குடிநீர் வரல, குடிநீர் பிரச்சனை இருக்குது அப்படின்னா குடிநீர் வழங்கல் அதிகாரிக்கு நீங்க ஒரு கடிதம் எழுதுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எங்க ஏரியாவெல்லாம் பிரச்சனையா இருக்குது, எங்களுக்கு நம்ம நடைமுறையா சொல்றேன், பட் இதை எழுதணும். அனுப்புனர் பெருநர் நம்ம ஸ்கூல்ல எழுதிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி சும்மா ஒரு புரிதலுக்காக இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளா உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த மாதிரி கடிதம் வரைதெல்லாம் கூட கேட்பாங்க. இதுக்கான சிலபஸ் பாருங்க. இப்ப முன்னாடி பார்த்தது கொஸ்டின் பேட்டர்னு. இப்ப அந்த கொஸ்டின் எதுல இருந்து கேட்பாங்கன்னு சொல்லக்கூடிய சிலபஸ். தற்கால நிகழ்வுகள், சமுதாய பிரச்சனைகள் ஆரம்பிச்சு அப்படியே பாருங்க, இந்திய பொருளாதாரம் வருது, சயின்ஸ் அண்ட் டெக் வருது, ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் வருது, சுற்றுச்சூழல் எக்கோசிஸ்டம் வருது, எக்காலஜி, பகுத்தறிவு இயக்கங்கள், திராவிட இயக்கம், நீதி கட்சி, அது வருது, தமிழ், சமூக பொருளாதார பிரச்சனைகள். இப்போ அப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டைரக்டாவே ஜாகிரபி வருது, எக்கனாமிக்ஸ் வருது, யூனிட் நம்பர் 5 வருது, யூனிட் நம்பர் 6 வருது, இருக்கா இல்லையா? அப்போ இதுக்காக நம்ம தனியா உட்காந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. திருக்குறள் மெயினா வருது, மெயின்ஸ் நீங்க திருக்குறள் படிச்சுதான் ஆகணும். அப்ப இந்த பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரையில ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கிடையவே கிடையாது, ரொம்ப சாதாரண விஷயம்தான் இது. அதுக்கப்புறம் கடைசியா திருக்குறள். இது எல்லாமே நம்ம சப்ஜெக்ட்ல படிக்க போற புத்தகத்தோடு கனெக்ட் ஆயிருக்குது. அதனால தனியா நான் இதுக்கு புக் லிஸ்ட் சொல்லலை. இது இந்த புக்கெல்லாம் வாங்கி படிங்கன்னு தனியா சொல்லலை. ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா யூனிட் நம்பர் 5ல தமிழ்நாடு எக்கானமி, தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்தியன் எக்கானமி, 3மே இருக்கும். இந்த இடத்துல நம்ம தமிழ்நாடு மட்டும் படிச்சா போதும். தமிழ்நாடு பொருளாதாரம், தமிழ்நாடு நிர்வாகம், அதுல இருந்து கொஸ்டின் வந்துடும். யூனிட் நம்பர் 6 எடுத்துக்கிட்டீங்கன்னா இடஒதுக்கீடு, நீதி கட்சி, திராவிடர் கழகம், சுயமரியாதை இயக்கம், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா படிக்கிறவங்க அதெல்லாம் இதுல அப்படியே வரும். அப்படியே பாருங்க, இடஒதுக்கீடு முறை, சமூக பிரச்சனைகள், திராவிடர் கழகம், சுயமரியாதை இயக்கம், அவ்வளவுதான். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தனியா இதுக்காக நான் புக் லிஸ்ட் எதுவும் சொல்லலை. இது படிக்கும்போது இதுல சேர்த்தே நீங்க அதை படிச்சிருவீங்க. திருக்குறள் தனியா படிக்க வேண்டியதுதான், நிறைய படிக்கணும். இது பிலிம்ஸ்ல இருக்குது, மெயின்ஸ்லயும் இருக்குது, குவாலிஃபைங் நேச்சர்ல இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குது திருக்குறள். திருக்குறள் ரொம்ப டெப்தா படிக்கணும். ஏன்னா எத்திக்ஸ்ன்ற ஒரு பேப்பரும் ஆட் பண்ணியிருக்காங்க குரூப் 1 மெயின்ஸ்ல கூட. இப்பதான் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். பேப்பர் நம்பர் 2 குரூப் 2A சர்வீஸுக்கான பேப்பர். இதை 2 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. பார்ட் நம்பர் A, பார்ட் நம்பர் B, 2 பார்ட். பார்ட் நம்பர் Aல டிகிரி ஸ்டாண்டர்ட்ல ஜெனரல் நாலேஜ், ஜெனரல் ஸ்டடிஸ் கேட்குறாங்க. 150 கேள்வி. ஆன்லைன் எக்ஸாம், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடக்க போகுது. முதல் முறையா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம், குரூப் 2A மெயின்ஸ் என்ன பண்ண போறாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் நடத்த போறாங்க. நெகட்டிவ் மார்க் இல்லை, ஸோ அதெல்லாம் பயப்பட வேண்டாம். 3 மணி நேரம் தேர்வு, 200 கேள்வி, 300 மதிப்பெண். ஆனா ஏற்கனவே இருக்க அதே ஸ்ட்ரக்சர் தான். ஒரு கேள்விக்கு 1.5 மார்க்கு, அப்ப 200 கேள்விக்கு 300 மார்க். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மல்டி சாய்ஸ் கொஸ்டின் தான். 5 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, ஒரு ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணணும். ஆனா இது என்ன எக்ஸாம், ஆன்லைன் எக்ஸாம். இதுக்கு முன்னாடி OMR ஷீட் கொடுத்துருவாங்க, நம்ம அந்த வட்டத்தை நிரப்போம். இப்போ அப்படி கிடையாது. ஆன்லைன்ல போய் உட்காந்து நம்ம என்ன பண்ணோம், கம்ப்யூட்டர்ல மவுஸை யூஸ் பண்ணி 5 ஆப்ஷன் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்து போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் முறை, தேர்வு முறை. இப்போ சிலபஸை டீகோட் பண்ணுவோம், என்னென்ன புத்தகங்களை படிக்கலான்றதையும் பார்க்கலாம். முதல் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். இதுல பாருங்க, இந்தியா அப்படின்றது பெருசா சிலபஸ்ல கொடுக்கல. மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ்னு கொடுத்துட்டாங்க. எங்கேயுமே இந்தியான்னு சொல்லலை. அதாவது இந்தியா பத்தி சொல்லலை, தமிழ்நாட்டை பத்தி மட்டுமே சொல்லியிருக்க மாதிரி இருக்குது.
ரைட்டா? இதுல இருந்து 30 கேள்விகள் கேட்க போறாங்க. ஆனா இங்க பாருங்க, அட்வென்ட் ஆஃப் ஐரோப்பியர் வருகை, போர்ச்சுகீசியர், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டானிஷ், அப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள் இது. அதுக்கப்புறம் 2 பேருக்கு நடுவில் நடந்த ரிவல்ரி, ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்கள் நடுவில் நடந்தது கர்நாடக போர், நமக்கு நல்லாவே தெரியும். கர்நாடக போர் முடிஞ்சு ஆங்கிலோ மைசூர் வார், ஆங்கிலோ மராத்தா வார். இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஆங்கிலோ மராத்திய போர், ஆங்கிலோ மைசூர் போர். இதுக்கெல்லாம் மைசூர் போர் பரவாயில்ல, ஓரளவுக்கு நம்ம ஆரணி இதெல்லாம் வரும், வேலூர்லாம் வரும்னு வச்சுக்கோங்க. மராத்திய போருக்கும் தமிழ்நாடு சம்பந்தம் இருக்குதா? எதுக்காக சொல்றேன்னா, சிலபஸ்ல இங்க கொடுத்துருக்குறான். இங்க எங்கேயுமே இந்தியாவை பத்தி சொல்லல. மாடர்ன் ஹிஸ்டரி மொட்டையா கொடுத்திருந்தா கூட இந்தியான்னு எடுத்துக்கலாம். ஆனா மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துருக்கான். எதுக்காக சொல்றேன்னா, சிலபஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வேணா சில பேர் என்ன சொல்லலாம், கொஸ்டின் டஃபா இருக்கு, நம்ம படிச்சதெல்லாம் வரல, படிக்காத வந்துச்சு அப்படிலாம் சொல்லலாம், அது வேற விஷயம். சிலபஸ் இருந்தான் கொஸ்டின் கேட்கறான். நீங்க வேணா இந்த பாயிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, இந்த சிலபஸ் அப்படியே பிரிண்ட் பண்ணி ஹார்ட் காப்பியா கையில வச்சுக்கோங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஸ்டின் இருந்து கேட்டுருங்க, செக் பண்ணி பாருங்க. அவன் கேட்ட கேள்வி ஏதாவது ஒரு டாபிக்ல, ஏதாவது ஒரு வார்த்தையில இருந்து கண்டிப்பா இடம்பெற்றிருக்கு. அதனாலதான் சிலபஸை நம்ம டீகோட் பண்றது, சிலபஸை பிரிண்ட் பண்ணி கையில வச்சுக்கிட்டு படிங்கன்னு சொல்றது. என்கிட்ட போன்ல இருக்கு சார், லேப்டாப்ல இருக்கு, அதெல்லாம் கிடையாது. பிரிண்ட் பண்ணி கையில வச்சுக்கணும். எப்பவுமே உங்க கையில ஒரு ஏதாவது கலர்காரா பென் வச்சுக்காத உங்க இருப்போம். பட் கண்டிப்பா பென்சிலும் ரப்பர் எரேசர், அது சாரி ஷார்ப்னர், இது கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா நம்ம இதெல்லாம் முடிச்சிருக்கோம்னா ரவுண்ட் பண்ணிக்கலாம், அண்டர்லைன் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் தேவைப்படாத எரேஸ் பண்ணிக்கலாம். அதனால ரப்பரு, ஷார்ப்னரு, பென்சில் மூணுமே கையில இருக்கணும். ஹார்ட் காப்பி, சிலபஸ் கையில இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ எதுக்காக சொல்ல வரேன்னா, இதெல்லாம் நீங்க பொதுவாக படிச்சுதான் ஆகணும். அடுத்த முக்கியமான விஷயம் பாருங்க, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் தான், இந்திய தேசிய இயக்கம். அப்ப என்னதான் படிக்கணும் நம்ம? நவீன கால இந்திய வரலாறு படித்தே ஆக வேண்டும். சரி, அதுக்கப்புறம் பாருங்க, நடுவில் எல்லாமே அந்த தமிழ்நாடு சம்பந்தமான போர்களும் வந்துடும். தென்னிந்திய கழகம், வேலூர் கிளர்ச்சி எல்லாமே வந்துடும். சமூக சீர்திருத்த இயக்கங்கள் வந்துடும். அப்படியே வந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்த முக்கியமான அரசியல் இயக்கங்கள் அப்படியே கலந்து ரெண்டுமே சேர்ந்து படிக்கணும். ஒரு வெள்ளையனே வெளியேறு இயக்கம் படிச்சீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் படிக்கணும், இந்தியாவிலையும் படிக்கணும். உப்பு சத்தியாகிரகம் படிச்சீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் படிக்கணும், தண்டி யாத்திரையும் படிக்கணும். ஒத்துழையாமை இயக்கம் படிச்சோம்னா இங்க தமிழ்நாட்டு அளவுலையும் இந்தியாவிலையும் படிக்கணும். ஸோ ஒட்டுமொத்தமா ரெண்டுமே நீங்க பேரலா படிச்சுதான் ஆகணும். அப்ப நம்ம கிட்டத்தட்ட ஐஎன்எம் படிக்கிறோம். இன்டைரக்டா என்ன படிக்கணும்? அது இந்த போர் மட்டும் இல்லாம இது வரைக்கும் இது நம்மளுக்கு ஐஎன்எம் சிலபஸ்ல இல்ல, ப்ரிலிம்ஸ் சிலபஸ்ல இல்ல, மெயின்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இதை தவிர மற்ற எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐஎன்எம்ல வரும். நம்ம ப்ரிலிம்ஸ்ல படிச்சதுலயே யூனிட் நம்பர் 6ல வரும். அடுத்தது அப்படியே பாருங்க, இது வரைக்கும் முடிஞ்சு போச்சா? இப்படி ஆரம்பிக்குது பாருங்க. ஏன்ஷியன் தமிழ் சொசைட்டி, ஆர்கியாலஜிக்கல் எக்ஸிபிஷன், அரிக்குமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடி, சங்கம் லிட்டரேச்சர், அட்வென்ட் ஆஃப் சங்கம் ஏரா, திருக்குறள், பிலாசபி தாட்ஸ் இன் திருக்குறள் ஃபார் ஹியூமனிட்டி அண்ட் வே ஆஃப் லைஃப். அப்படியே மொத்தமா திருக்குறள் வந்துருதா? அப்படியே கீழே வாங்க, சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் வந்துருதா? சமூக அரசியல் சீர்திருத்த இயக்கங்கள் வருதா? ஜஸ்டிஸ் பார்ட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், திராவிடன் மூவ்மெண்ட், தனித்தமிழ் இயக்கம், அதுக்கப்புறம் தமிழ் சொசைட்டி, ரிஃபார்ம் பர்சனாலிட்டிஸ், தந்தை பெரியார், அண்ணா அண்ட் அதர் ஸ்காலர்ஸ். அப்போ இது நம்ம இன்டெரக்டா எதை படிக்க போறோம்னா, ஐஎன்எம் யூனிட் நம்பர் 6, தமிழ்நாடு வரலாறு, மரபு, பண்பாடு, திருக்குறள் எல்லாம் படிச்சிருப்போம்ல, அதெல்லாம் அப்படியே இருக்குதுங்க. புதுசா நம்ம எதுவும் படிக்க போறது. அதெல்லாம் பயப்படாதீங்க. முதல்ல மெயின்ஸ் பெருசு கஷ்டம் அப்படின்லாம் கிடையாது. இது நான் சொல்றது நீங்க யூடியூப்ல ஃபாலோ பண்ணலாம், நம்ம பெய்டு கோர்ஸ்ல இருக்கலாம், இல்ல நீங்களா ஓனா படிக்கலாம், இல்ல நான் இதெல்லாம் மீறி தனியா ஒரு இன்ஸ்டியூட்ல போய் பல 1000, 50,000, 1,00,000 கட்டி படிக்கணும்னா படிங்க, உங்க விருப்பம் தான். ஆனா இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்றத தெளிவாக எளிமையாக புரிய வைக்க வேண்டியது என் கடமை. அதனால சரி, இதெல்லாம் பாத்துக்கங்க. இதுக்கு என்னென்ன படிக்கலாம், என்னென்ன புத்தகங்களை படிக்கலாம்? தமிழ்நாடு ஹிஸ்டரி கண்டிப்பா இந்த புக்கு நீங்க படிச்சே ஆகணும். இந்த புக்கு இல்லாம ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க பண்ணவே முடியாது. இப்ப இதுதான் அப்டேட் பண்ணி 2 புக்கா கொடுத்துருக்காங்க. சில பேர் கேட்கறாங்க, சார் நான் புது புக் வாங்கட்டோமா பழைய புக் வாங்கிட்டோமா? பழைய புக்கு இருந்தா அதே வச்சுக்கோங்க போதும். புது புக்ல கண்டிப்பா அப்டேட் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. அதுக்காக ஒரு 15ல இருந்து 20 பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக ஒரு புக்கை வாங்கி திரும்பி ஃபுல்லா படிக்கணும் அவசியம் கிடையாது. இந்த புக்கு இருந்ததுன்னா இதோட ஓகே, இல்லைன்னா நீங்க புது புக்கை வாங்கிக்கலாம். ஸோ இந்த புக்ல இருந்து எல்லா புக்குமே நம்ம ஃப்ரீயாவே பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் குரூப்ல போட்டுருக்கிறோம். நான் தான் ஃபர்ஸ்ட்லேயே இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன்.
எல்லா புத்தகமும் ஃப்ரீயாவே கொடுத்துருக்குறோம். தேவைப்படுறவங்க நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி ஃபைல்ஸ் மெனுல பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 6th to 12th ஸ்கூல் புக்ல இருந்து நம்ம படிக்கணும். குறிப்பாக இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், ஐரோப்பியர் வருகை இருக்குல்ல, நம்ம ஓல்டு 8th ஸ்டாண்டர்ட் புக்கு, நியூ 8th ஸ்டாண்டர்ட் புக்கு இதெல்லாம் வச்சு நீங்க படிச்சாலே தாராளமா போதும். ஸ்கூல் புக்கே மோர் தென் எனஃபா இருக்குது. அதுக்கப்புறம் திருக்குறளுக்கு நம்ம எத்திக்ஸ் நம்மளை பத்தி படிக்கிறதுக்கு 11th and 12th அறிவியலும் இந்திய பண்பாடும் புத்தகம் படிக்கலாம். ஆர்கியாலஜிக்கல் சிலபஸ் இருக்கிறதுனால அது சம்பந்தமான பாலிசி நோட்ஸ் படிச்சுக்கணும். நிறைய பாலிசி நோட் படிக்கணும். அதோட சேர்த்து இதையும் படிச்சுக்கணும். கொள்கை குறிப்பேடு, கரண்ட் அஃபேர்ஸ். இங்கிலீஷ்ல படிக்கிறீங்கன்னா கம்ப்ளீட்டா நீங்க ஐஎன்எம் ஃபுல்லா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸுக்கு நம்ம ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன் புக்கே எனஃப். தமிழ்ல படிக்கிறீங்க ஐஎன்எம்னா வெங்கடேசன் சாரோடைய இந்திய விடுதலை போராட்ட வரலாறு புத்தகம் போதும். இதுல நம்ம தேவிரா புத்தகம் நம்ம ஃப்ரீயா பிடிஎஃப் போட்டிருக்கிறோம். இதை நீங்க திருக்குறளோ இலக்கியம் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லா புக்குலாம் கட்டாயம் கிடையாது. நம்ம தமிழ் சமுதாயத்தை பத்தி நம்மளுடைய மரபு, பண்பாடு, அறம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இல்ல படிக்க மாட்டோம் சார்னா தாராளமா விட்டுருங்க, உங்க விருப்பம் தான். இது நம்ம கே பிள்ளை புக்கு நம்ம ஃப்ரீயா டெலகிராம்ல போட்டிருக்கிறோம். அடுத்தது ஆர்கியாலஜிக்கல் பாலிசி நோட் ஒரு பக்கம். ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான முக்கியமான தொல்லியல் அகழ்வாராய்ச்சிகள் இருக்கு பார்த்தீங்களா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வெப்சைட்டுக்கே போறோம். tnarch.tnr.gov.in அப்படிங்கிறது வெப்சைட்டு. நம்ம ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி வெப்சைட்ல போனீங்கன்னா இங்க ஃப்ரண்ட் முதல் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு இடம், அந்த இடம் எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்றதை கொடுத்துருப்பாங்க. அது சம்பந்தமா எக்ஸ்ட்ரா டீட்டெயில நீங்க என்ன பண்ணலாம், இதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். பாலிசி நோட்ஸ் எங்க இருந்து சார் எடுக்கிறதுனா tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட் போயிட்டு தமிழ்நாடு கவர்மெண்டோட வெப்சைட். இதுல ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே பாலிசி நோட் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க, அடுத்த பேஜ் வரும். ஸோ இதுல வந்து அக்ரிகல்ச்சர்ல ஆரம்பிச்சு நான் இதெல்லாம் ரவுண்ட் பண்ணிருக்கணும். எல்லாமே முக்கியம். எதுல இருந்தோம்னா கேட்பான், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். பாலிசி நோட்ஸ் எப்போ சார் படிக்கலாம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி கடைசியா வந்த பாலிசி நோட் படிச்சுட்டு போகணும். இப்போ இந்த எக்ஸாம் வந்து பிப்ரவரி மாசம் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2025 பாலிசி நோட் படிச்சுட்டு போங்க. நீங்க அடுத்த வருஷம் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, 2026க்கு அப்புறம் நடக்க போற எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா 2026ஓட பாலிசி நோட் படிச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்க 2025 பாலிசி நோட் படிங்க. இதுல முக்கியமானது சிலபஸ்ல இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த பாயிண்ட்ல தமிழ் டெவலப்மெண்ட் அண்டு கல்ச்சர்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல தமிழ் வளர்ச்சியும், அடுத்தது இந்த கல்ச்சருக்குள்ளதான் ஆர்கியாலஜி வருது, அகழாராய். அப்போ இது நீங்க படிச்சுதான் ஆகும். இதை தாண்டி மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா சிலபஸ்ல இருக்குது. நான் ஒவ்வொரு இடத்துல படிக்கணும். நான் ஒரே இடத்துல மொத்தமா சொல்லிட்டேன் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கிளிக் பண்ணீங்கன்னா பாலிசி நோட் வந்துடும். தமிழ்லயும் இருக்குது, இங்கிலீஷ்லயும் இருக்குது. டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாலிசி நோட் எப்படி படிக்கணும்ன்றதை செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன். 2வது யூனிட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் வித் ரெஃபரன்ஸ் தமிழ்நாடு. 45 கொஸ்டின்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான அதிகமான கேள்வி இடம்பெறக்கூடிய ஒரு பேப்பர், ஒரு பார்ட் நம்பர் 2, யூனிட் நம்பர் 2 நம்ம கான்ஸ்டியூஷன் தான். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆரம்பிச்சு அப்படியே வந்தீங்கன்னா இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் இது வரைக்கும் வந்துருது. அப்படியே இதோட ஸ்டாப் பண்ணிட்டு எங்க வராங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு நிர்வாகம்னு வருது. இது நம்ம கிட்டத்தட்ட யூனிட் நம்பர் 5ல இருக்கு பார்த்தீங்களா, தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம். அதில் வரக்கூடிய டாபிக் தான். சிலதெல்லாம் புதுசாக நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ செக்ரட்டரியேட்னா என்ன, அங்கே இருக்கக்கூடிய தலைமை செயலகம், அங்கே இருக்கிற தலைமை செயலாளர், அதுக்கப்புறம் கூடுதல் செயலாளர்கள், பிரின்சிபல் செக்ரட்டரி, அரசு செயலாளர்கள். அப்படியே வந்தீங்கன்னா மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய ஆட்சியர், அவருக்கு கீழே வந்தீங்கன்னா டிஆர்ஓ, அதுக்கு கீழே ஆர்டிஓ, அதுக்கப்புறம் தாசில்தார், ஆர்ஐ, விஏஓ. அது வரைக்கும் அவங்களுடைய பணிகள். இது வரைக்கும் அப்படியே அவங்க பணிகளை எழுதணும், தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இ கவர்னன்ஸ் பாலிசி, அதான் நம்ம முன்னாடி போன பேஜ்லேயே இ கவர்னன்ஸ் படிக்க சொல்லி நம்ம வட்டம் போட்டுருக்கிறோம், பாலிசி நோட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இதுலேயே இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் பீப்புள், இது எல்லாமே ஒன்றும் கிடையாது. அவன் மாட்டு வெவ்வேறு பேரில் கொடுத்துருக்குறான். திட்டங்கள், அரசு கொண்டு வந்த திட்டம். எப்போ 1920 நீதி கட்சியில் ஆரம்பிச்சு 2025 மு க ஸ்டாலின் அரசாங்கம் வரைக்கும் அவங்க செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள். அதுலேயும் குறிப்பாக எதை கேட்பாங்க, அதிகமாக கேட்கறது கல்வி சம்மந்தமாக கேட்பாங்க. அடுத்தது சுகாதாரம் சம்மந்தமாக கேட்பாங்க. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை துறை, அதுல இருந்து கேள்வி கேட்பாங்க. இதுதான் மெயின். இதை தாண்டி நிறைய இருந்தாலும் இதுதான் மெயினாக கேட்கறது. அந்த 3 பாலிசி நோட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ்வளவுதான் விஷயம். ஸோ இதுல இருந்து 45 கேள்விகள். இதுக்கு நாம படிக்க வேண்டியது 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகம் தமிழ் ஆங்கிலத்தில் இருக்குது.
சந்திரசேகரன் சார் புக்கு படிக்கலாம், இல்லை வெங்கடேசன் சார் புக்கு படிக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஆத்தரை வச்சு படிச்சிங்கன்னா படிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். பட் ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்ட் சோர்ஸ் எதுனா நம்ம லக்ஷ்மிகாந்த் தான். பாலிட்டி, தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்துக்கு வெங்கடேசன் சாரோடைய புத்தகம் பெஸ்ட்டாக இருக்கும். இதில் நிறைய பேர் இப்போ அப்டேட் பண்ணியும் புத்தகம் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இந்த புத்தகம் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க, அப்டேட்டட் புக் கிடைச்சாலும் வாங்கி படிங்க. மூணாவது சயின்ஸ் அண்ட் டெக், 20 கேள்விகள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். இதுதான் வந்து டிசைடிங் ஃபேக்டராகவும் இருக்க போகுது. ஏன்னா இதுதான் யாரும் அதிகமாக படிச்சிருக்க மாட்டாங்க, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லவும் முடியாது, கண்டிப்பாக டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்து ஒரு சில இடங்கள் தான் கவர் ஆகும். அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் எனர்ஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், ரோபாட்டிக்ஸ், நானோ டெக்னாலஜி, எலக்ட்ரோ கெமிக்கல் செல்ஸ், இது வரைக்கும் ஃபிசிக்ஸ் வந்துருது. அப்புறம் எலக்ட்ரோ கெமிக்கல் உங்களுக்கு ஃபிசிக்ஸ்லேயும் வரும், கெமிஸ்ட்ரிலையும் வரும். அப்புறம் பாலிமர்ஸு, கார்போஹைட்ரேட்ஸ், அப்படியே பயாலஜி வருது. அடுத்தது விட்டமின்ஸு, ஆன்டிபயோட்டிக்ஸு, இதெல்லாம் வருது. இப்போ இந்த 2 லைன் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் பார்க்கலாம். மற்றதெல்லாம் இதில் முக்கியமான விஷயம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரை சேர்த்துருக்குறான். இங்கே பாருங்க, பாதிக்கு மேலே. நான் நினைக்கிறேன் இந்த 20 கேள்விகளில் 10 கேள்வி சயின்ஸ் அண்ட் டெக், அதாவது சயின்ஸ் சம்பந்தமாக, அது சம்பந்தமான டெக்னாலஜியும், 10 கேள்வி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து வரும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா பாருங்க, சிலபஸ்ல அப்படியே பாதியா பிரிச்சே கொடுத்துட்டான். கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ், ஹார்ட்வேர், இன்புட் அவுட்புட் டிவைஸ் மற்றெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே சாஃப்ட்வேர்ல என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்குது, சாஃப்ட்வேர் டைப்ஸ்ல சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். நம்மளாம் நான் ஐடி படித்தேன், அதனால ஓரளவுக்கு எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட்ல பிடெக் ஐடி படித்தோம், அப்புறம் பிஏ ஹிஸ்ட்ரி, எம்ஏ ஹிஸ்ட்ரி, பிஎட் படித்தோம். அது இருந்தாலும் பேசிக் ஞாபகம் இருக்கும்ல. அது இல்லாமல் +1 +2 கம்ப்யூட்டர் குரூப் தான். அப்போ படிச்சதெல்லாம் யோசிச்சு பார்த்தா ஞாபகம் வரும். ரேம் ரோம், இபி ரோம், இஇபி ரோம், ஸோ இதெல்லாம் நெட்வொர்க் செக்யூரிட்டி வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் போய் பார்க்க முடியாது. ஸ்கூல் புக்கில் பார்க்கலாம். 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக் இருந்தால் நீங்கள் வாங்கி பாருங்க, வேணான்னு சொல்லுங்க. அதுவே கண்டிப்பாக போதுமானு கேட்டால் கண்டிப்பாக கொஞ்சம் வெளில இருந்தால் கேட்பான். ஏன்னா இது குரூப் 1 ஸ்டாண்டர்ட், டிகிரி குரூப் 2 ஸ்டாண்டர்டு, டிகிரி ஸ்டாண்டர்டுன்றதுனால ஸ்கூல் புக்ல எல்லாமே இருக்கும், பட் அதுலேயே எல்லாம் கவர் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் 11th 12th ஸ்கூல் புக்கு நீங்கள் படிக்கணும், இதில் நீங்கள் மார்க் வாங்குறது. அதை தாண்டி நிறையா நம்ம வெளியிருந்தோம் படிச்சாகணும். ஏன்னா நெட்வொர்க் செக்யூரிட்டிலாம் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்காது, அது சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸும். ஸோ இதுக்கு மட்டும் நம்ம ஸ்கூல் புக்கு 11th and 12th படிச்சுக்கிட்டு நடப்பு நிகழ்வுகள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா நல்லது. மற்ற சயின்ஸ் அண்ட் டெக்கை பொறுத்தவரையில் தர்மராஜ் சார் புக் வாங்கலாம். இது வந்து கொஞ்சம் ஓல்டு தான், கொஞ்சம் நிறைய அப்டேஷன் இதில் இருக்காது. அதனால இப்போ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய இளையராஜா கண்ணன் அவர்கள் வெளியிட்ட அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் புத்தகம் இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்களோ அந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ணினா உங்கள் வீட்டுக்கு அந்த புத்தகம் வந்துடும். இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், இந்த சயின்ஸ் அண்ட் டெக் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இது மந்த்லி மேகசின், மாதம் வரக்கூடியது. இதை நீங்கள் பே பண்ணி தான் வாங்கணும். இங்கிலீஷில் தான் இருக்கும், தமிழ் இருக்காது. ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷனோட அப்டேட்டட் புக்கு, டாடா மெக்ராஹில்லோட அப்டேட்டட் புக்கு. இது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தான் இருக்கும், தமிழில் இருக்காது. குரூப் 1 மெயின்ஸுக்கு படிக்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். குரூப் 2க்கு இந்த அளவுக்கு வேணுமா சார் அப்படின்னா, சில நேரங்களில் கேள்வியின் தரம் ரொம்ப அதிகமாக போகுது, எங்கேருந்து கேட்குறான்னு தெரிய மாட்டேங்குது இல்லை. ஸோ அதுக்கு வந்து ஒரு பேசிக்காக இருக்கும். இது வந்து கட்டாயம் இல்லை, படிக்கிறதும் படிக்காததும் உங்கள் விருப்பம். அடுத்ததாக தமிழ்நாடு பொருளாதாரம், தமிழ்நாடு சமூக பிரச்சனைகள், 30 கேள்விகள் கேட்குறாங்க. பாருங்க, எக்கனாமி தான், எக்கனாமிக்ஸ்ல தமிழ்நாடு சம்பந்தமா வர்றது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள், வேலை வாய்ப்புல இருந்து, கல்வியில இருந்து, மருத்துவத்துல இருந்து நம்ம என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பெஸ்டா என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் புக்கை தாண்டி சங்கர் கணேஷ் கருப்பையா, இந்த புக்கு நம்ம ஃப்ரீயா பிடிஎஃப் போட்டிருக்கோம், டெலகிராம்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் கமிஷன், பிளானிங் கமிஷன், தமிழ்நாடு பட்ஜெட்டு, தமிழ்நாடு எக்கானமி சர்வே, தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமிக் சம்பந்தமா 2023-24 யூஎன்டிபி ரிப்போர்ட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட் கடைசியாக ரிலீஸ் பண்ண 2017 ரிப்போர்ட்டு, சோஷியல் வெல்ஃபேர், எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோடைய பாலிசி நோட் ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு கவர்மெண்டோட வெப்சைட் ஸ்கீம்ஸ் நம்ம தான் முன்னாடியே சொல்லிட்டோம் எங்கெங்க படிக்கணும்னு சொல்லிட்டு. இ கவர்னன்ஸ் சொல்லியாச்சு. 2011 சென்சஸ் ரொம்ப முக்கியம், சென்சஸ்ல வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் இதுக்கு ரொம்ப முக்கியமான புத்தகம்னா பாசிவா புத்தகம் சொல்லலாம். இது நம்ம இது கூட ஃப்ரீயா நம்ம டெலிகிராம் குரூப்லேயே போட்டிருக்கிறோம். உங்களுக்கு பிடிஎஃபா படிச்சா ஓகே, இல்லை சார் நான் புக்கை தான் வாங்கி படிக்கணும்னா இந்த புத்தகங்கள்லாம் வாங்கி படிங்க, உங்க விருப்பம் தான். யூனிட் நம்பர் 5, ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு, என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் தமிழ்நாடு, 25 கொஸ்டின்ஸ். இப்போ
இதுவும் அப்படிதான். ஜாகிரபி ஆஃப் தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் கூட என்ன பண்ணுவாங்க, இதுல தமிழ்நாட்டுல இருந்து தான் கேள்வி கேட்கணும், எந்த கட்டாயமும் கிடையாது. சில நேரங்கள்ல ஒரு ஆறு கேட்கும்போது கோதாவரியை பத்தி கேட்கலாம், கோதாவரிக்கு தமிழ்நாடு சம்மந்தம் இருக்கான்னு கேட்டா இல்லை, இருந்தாலும் கேட்பான். அதே போல கிருஷ்ணா நதியை பத்தி கேட்கலாம், ஒண்ணுமே இல்லை கங்கையை பத்தி கேட்கலாம். அதே மாதிரி மழை பொழிவுனா தமிழ்நாடை பத்தி இல்லை, எங்க இருந்தோம்னா கேட்கலாம். சிலபஸ்ல அவன் தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்கான். ஸோ தமிழ்நாடுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறோம், அதை தாண்டியும் படிக்கணும்னு சொல்லுவார். இப்போ இதுக்கு நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் பாதி தான் கவர் ஆகும், அதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் தேடி தேடி தான் படிக்கணும். 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஜாகிரபி புக்கு நீங்க கம்ப்ளீட்டா படிச்சாகணும், சிலபஸ் வச்சுக்கிட்டு சிலபஸ்ல கவர் ஆகிறத படிச்சாகணும். படிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில நம்ம தேடி நிறைய விஷயம் படிக்கணும். நான் அடிக்கடி சொல்றது, சாரி, COP 28 இப்போ COP 30 நடந்துச்சு, கரெக்டா? பிரேசில நடக்குது. இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் இதெல்லாம் எதுக்காக போடுறாங்க, நம்ம அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இது படிக்காம புரிஞ்சுக்காம விட்டுறாங்க. நம்ம உலகத்துல நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய உலகளாவிய பிரச்சனைகள் என்னென்ன? பொதுவாக பார்த்தீங்கன்னா வறுமை தான். எல்லா நாட்டிலையும் வாட்டி வதக்கிறது மக்களை வறுமை, வேலையின்மை, கல்வி பிரச்சனை, சுகாதாரம் பிரச்சனை, இதெல்லாம் பொதுவா இருக்கிறது. இதெல்லாம் சாதாரணமா நடக்கிறது. இன்னொன்னு இயற்கையா மாறுறது. இயற்கையா நடத்தக்கூடிய விஷயங்கள் தான் என்னன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச். நாம ஒரு மரத்தை வெட்டுறோம் அப்படின்னா அதுக்கு மேல ஒரு மரத்தை நடணும், இது சாதாரண கான்செப்ட். இப்படி பண்ணாம விட்டுட்டோம்னா ஒட்டுமொத்தமா மரங்களை அழிச்சுக்கிட்டே வரோம், காடுகளை அழிச்சுக்கிட்டே வரோம், நீர்நிலைகளை மூடிக்கிட்டே வரோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இங்க இருந்து வெளியில போக வேண்டிய விஷயம் நிறைய குறைஞ்சிரும். அதே போல வெளியில இருந்து நமக்கு வர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ஜீரோ ஆயிடும். அப்பதான் பூமி வெப்பமாகுது. பூமி வெப்பமாகறதுனால மிகப்பெரிய வறட்சியை சந்திக்கிறோம். அதனால எல்லா உயிரினமும், செடி கொடியில இருந்து விலங்குகள்ல இருந்து மனிதர்ல இருந்து எல்லாத்துக்கும் இது பிரச்சனை. அப்ப இது எப்படி மீண்டும் சரியா கொண்டு வர முடியும், அதுக்கான ஆக்ஷன், அததான் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலநிலை பருவநிலை மாற்றத்திற்கான மாநாடுகள் நடத்தி முக்கியமான தீர்மானங்கள் கொண்டு அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான முயற்சிகள் ஈடுபடுறாங்க. ஸோ இப்போ 2025 COP 30 நடந்திருக்குது பிரேசில்ல. 29க்கு முன்னாடி உஸ்பெகிஸ்தான் நினைக்கிறேன். அப்போ இந்த COP 15 இருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பான், கண்ணை மூடிட்டு போலாம். நான் ஒரு டாபிக்ல ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்து ஒரு கொஸ்டினுக்கு சொல்லியிருக்கிறேன். இதே போல நீங்க ஒவ்வொரு வார்த்தையை எடுத்து படிச்சீங்கன்னா உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். நோட்ஸ் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா எதுல கேட்டாலும் கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்காக சொல்றேன். இதுக்கு நம்ம 6th to 12th ஸ்கூல் புக் படிங்க, கண்டிப்பா படிக்கணும். மஜித் ஹுசைன் புக்கு நம்ம எதுவும் ஃப்ரீயா போட்டுருக்கிறோம் பிடிஎஃப். சார் தமிழ்நாடை பத்தி தானே படிக்க போறோம், நாம ஏன் சார் இது படிக்கணும் அப்படின்னா, தமிழ்நாடு சம்பந்தமா வரக்கூடிய டேட்டா அந்த புக்ல இருக்கு, அது படிக்கணும். சில நேரங்கள்ல பொதுவா இந்தியா பத்தியும் கேட்பாங்க, அதுக்கு நம்ம படிச்சுதான் ஆகணும். அதனாலதான் இல்ல படிக்கிறதும் படிக்காததும் உங்க விருப்பம், பட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு. அதே போலதான் இந்த டவுன் டு எர்த் அப்படின்றது மாசம் 2 வாட்டி வரக்கூடிய மந்த்லி மேகசின், இதுவும் அப்படிதான். இது கட்டாயமான்னு கேட்டா கட்டாயம் இல்லை. ஆனால் குரூப் 2, 2A, குரூப் 1 மெயின்ஸுக்கு சுற்றுச்சூழல் தொடர்பாக வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மாசம் 2 வாட்டி வரும், 1ல இருந்து 15 வரைக்கும் ஒன்று, 16ல இருந்து 30 வரைக்கும் ஒன்று. இது பே பண்ணி தான் வாங்கணும், இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி புத்தகங்கள் பொதுவா எல்லா புத்தகமும் சொல்றேன். நீங்க ஒன்று ஆன்லைன்ல செக் பண்ணி பாருங்க, இல்ல கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, இல்ல அந்த வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாருங்க, இல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பெரிய டவுன்ல சிட்டில இருக்கக்கூடிய புக் ஷாப்பு போய் கேட்டு பாருங்க. தர்மராஜ் அவர்களுடைய புத்தகம் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்குது, சுற்றுச்சூழல் ஏகாலஜி படிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சங்கர் ஐஎஸ் அகாடமியோட என்விரான்மெண்ட் புக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஈவன் குரூப் 1 இல்லை, சிவில் சர்வீஸ் படிக்கிறவங்க கூட அந்த புக் வாங்கி படிச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான கண்டென்ட் இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நாம் அந்த 150 மதிப்பெண்ணுக்கு என்னெல்லாம் படிக்கணும். இப்போ ஒவ்வொரு சிலபஸுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா கடைசியாக கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ அதை பற்றி பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் பொதுவாக ஒரு வருஷத்துக்கு படிக்கணும். நிறைய பேர் கேட்குறாங்க, சார் நீங்கள் நிறைய சோர்ஸ் சொல்கிறீங்களே கரண்ட் அஃபேர்ஸ், நம்ம அவ்வளோ படிக்கணுமான்னு கேட்டால், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கடல் மாதிரி. நம்ம கோர்ஸ்லேயே நம்ம ரெக்கார்டட் வீடியோ கொடுக்குறோம், எடுத்த டேட் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் தான் படிக்கணும். ஏன்னா ரெண்டுமே 2 எண்டு. சிலபஸ் பெருசு, கரண்ட் அஃபேர்ஸ் அதை விட பெருசு. நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு இடத்துல கண்டிப்பா 100% யாராலையும் கொடுக்க முடியாது. நான் என்னதான் பக்காவா பண்றேன் கொடுக்குறேன்னா
வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்க என்னைக்கா இருந்தாலும் ஒரு சப்ஜெக்ட் முன்னாடி முடிச்சிருவீங்க. அந்த சப்ஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறம் வேற ஒரு சப்ஜெக்ட் போயிடுவீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அன்னோட முடிஞ்சிருமா? இப்போ டிசம்பர் 2025 நான் பாலிட்டி முடிக்கிறேன். எக்ஸாம் நடக்க போறது ஜூன் மாசம் 2026 குரூப் 1 மெயின் ப்ரிலிம்ஸ் நடக்க போகுது. அப்ப இந்த 6 மாசம் பாலிட்டி சம்பந்தமா கரண்ட் அஃபேர்ஸே வராதா? அதனாலதான் சொல்றேன், கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். நீங்க சங்கர் அகாடமில 0 கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறாங்களா, வாங்கி தரலாமா படிங்க. இல்ல ஏதாவது யூடியூப் சேனல் ஃபாலோ பண்றீங்களா பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமா இல்ல ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டுக்கு போய் நீங்க பே பண்ணி வாங்குறீங்களா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, தெரிஞ்சவங்க இருக்காங்களா, இப்போ சங்கர், சுரேஷ், அப்போலோ, ரேஸ், டேப், எக்கச்சக்கமான இன்ஸ்டியூட் இருக்குது ஆஃப்லைன்ல. அதே போல ஆன்லைன்ல நிறைய பேர் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறாங்க. ஏதாவது உங்களுக்கு கிடைச்சதுன்னா ஒட்டு மொத்தமா கிடைச்சுன்னா வாங்கி படிங்க, தப்பு இல்லை. ஆனா ஒரு சோர்ஸ் மட்டும் பத்தாதுன்னு சொல்றேன். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்ல அந்த மாதிரி கேள்விகள் அப்படி கேட்டிருக்கிறாங்க. தினமணி இந்து தமிழுக்கு படிக்கலாம், பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்து வந்து நீங்க நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ்ல படிக்கலாம். நியூ இந்தியா சமாச்சார் இது மாசம் 2 வாட்டி வர்றது, தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்குது. இந்த வெப்சைட் போயிடுங்க, நியூ இந்தியா சமாச்சார், இது இங்கிலீஷ் ஆர் தமிழ் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு நீங்க ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அர்ச்சிவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ் ஆங்கிலத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த எடிஷன், ஃபர்ஸ்ட் எடிஷனா செகண்ட் எடிஷனா, எந்த மாதம் எந்த வருஷன் போட்டுனா வந்துடும். கிளிக் பண்ண டவுன்லோட் ஆகிடும், முடிஞ்சு போச்சு. யோஜனா, குருஷேத்ரா அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பா படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இதுல இருந்தும் கேள்விகள் வந்திருக்குது, குரூப் 2 மெயின்ஸ்லேயே வந்திருக்குது. அதனால இதெல்லாம் தேவையா இல்லையான்றது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஆனா கண்டிப்பா எக்ஸாம்ல வந்திருக்குது. கரண்ட் அஃபேர்ஸுக்கு முக்கியமான சோர்ஸ் யோஜனா மட்டும் திட்டம் அப்படிங்கிற பேர்ல தமிழ்ல வரும். ஸோ இது எங்கெங்க கிடைக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இதை அப்படியே பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க எந்தெந்த இடத்துல கிடைக்கும் அப்படிங்கிறது. சிலதெல்லாம் ஃப்ரீயா கிடைச்சது, எனக்கு கிடைச்சதெல்லாம் நான் நம்ம குரூப்லயே, நம்ம டெலகிராம் குரூப்லயே போட்டிருக்கிறோம். ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலகிராம் குரூப் லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சயின்ஸ் ரிப்போர்ட்டர் மாதம் மாதம் வரக்கூடிய மேகசின். தமிழ் அரசு நீங்கள் இதை பே பண்ணி வாங்கணும் அவசியம் இல்லை, ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி அப்படிங்கிற வெப்சைட் போயிட்டு இதழ் அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய இதழ் வரும். தமிழ் அரசு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். நீங்கள் அப்படியே போயிட்டு இந்த இடத்துல டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எந்த மாதம் தமிழா இங்கிலீஷா வேணுமான்றதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மாசமும் இப்போ இன்னைக்கு நவம்பர் 15ன்னு வச்சுக்கோங்களேன், அக்டோபர் மந்தோட மேகசின் இப்போதான் வரும். நவம்பர் 1ஆம் தேதியை போய் பார்க்காதீங்க, ஒரு 10 நாள் 12 நாள் கேப் விட்டு பாருங்க. ஏன்னா அவங்க ஃபுல்லா எடுத்து கம்பைல் பண்ணி பிடிஎஃபா மாற்றி அவன் அப்லோட் பண்ணணும். அதனால ஒரு வாரம், ஒரு 10 நாளுக்கு அப்புறம் நீங்க செக் பண்ணினா ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன் டு எர்த் அப்படிங்கிற வெப்சைட்ல போய் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது பெரிய நகரங்கள் இருக்கக்கூடிய புக் சென்டரில் நீங்கள் போய் இதை எடுத்துக்கலாம். எல்லாம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கங்க. முற்றம் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு மகளிர் மேம்பாட்டிற்காக வெளியிடக்கூடிய மாத இதழ். இது நீங்கள் பே பண்ணி தான் வாங்கணும் அவசியம் இல்லை, ஃப்ரீயாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலான்றதை சொல்கிறேன். அந்த முற்றம் அப்படிங்கிற வெப்சைட் போயிட்டீங்கன்னா இந்த இதில் முற்றம் மந்த்லி மேகசின் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய மந்த், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைன்னு இருக்கும். எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் போகும். அடுத்த பேஜில் உங்கள் நேம், மொபைல் நம்பர் கொடுத்து கிளிக் ஹியர் டவுன்லோடு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணினா டவுன்லோட் ஆகிடும், ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே தான் பிடிஎஃப் இருக்கு பாருங்க. இதெல்லாம் விட கரண்ட் அஃபேர்ஸ் நான் ஒரு கடல்னு சொல்லியிருக்கிறேன். இங்கே இருந்தால் கேட்பாங்க, கடலில் முத்து எங்கே கிடைக்கும்? சில நேரங்கள் எங்கேயுமே கிடைக்காம கூட போயிடும். ரொம்ப ஆழத்துக்கு போகணும். சிலருக்கு லக் இருந்ததுன்னா ஏதோ ஒரு நேரத்தில் அவர் போகும்போது அந்த நேரத்தில் கூட கிடைக்கலாம் அவருக்கு. அது போல தான் கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம இது ஒரு மேஜிக்னே சொல்லலாம். நல்லா படிச்சிருப்போம், விரித்தனமா படிச்சுட்டு போயிருப்பான், அவன் படிச்சது எதுவுமே வராது. ஒருத்தன் சும்மா ஒரு 4 சேனல் 4 பிடிஎஃப் பார்த்துட்டு போயிருப்பான், 4 கொஸ்டின் மாட்டிக்கும். உயிரை கொடுத்து படிச்சது ஒன்று கூட வராமல் போயிடும். சும்மா 4 பிடிஎஃப் பார்த்துட்டு போனோம், 4 கடைசி நேரத்தில் ஒரு 4 சேனல் வீடியோ பார்த்துட்டு போனோம், 4 கொஸ்டின் மாட்டிக்கும். ஸோ இது முழுக்க கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பொறுத்தவரையில் பர்சனல் ஒப்பீனியன் லக்கு தான். இதுதான் வரும், இப்படிதான் வரும்லாம் சொல்ல முடியாது. இப்போ நான் காப் 30 வரும்னு சொல்லியிருக்கேன். காப் 30 வராம, அந்த காப் 1 15ல இருந்து 30க்குள்ள வராம வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள், நம்ம பெய்டு கோர்ஸ் எடுத்திருக்கோம் ஜியோகிராஃபியில், நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய மாநாடுகள் இருக்குது, அது சம்பந்தமான கேள்விகள் வரலாம். அப்போ வெறும் காப் அந்த மீட்டிங் மட்டுமே படிச்சுட்டு போகாம இன்னும் நிறைய இருக்கு இல்லையா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக நிறைய கூட்டங்கள் போடுறாங்க, அதெல்லாம் அதை தெரிஞ்சுட்டு போகலாம். இல்லை இந்திய அளவில் நடத்தக்கூடிய முக்கியமான கூட்டங்கள் படிச்சுக்கலாம், தமிழ்நாடு அளவில் நடத்தக்கூடிய கூட்டங்களும் கேட்கலாம். ஸோ இப்படிதான் கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்க ஆஃப்லைன்லயோ ஆன்லைன்லயோ இன்ஸ்டியூட்டோ யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ இல்லை வேற ஏதாவது சோர்ஸோ சங்கர் ஜீரோ கரண்ட் அஃபேர்ஸோ என்ன கிடைக்குதோ படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் விட்டுறவே விட்டுறாதீங்க.
எல்லாத்துக்கும் மேல நம்ம டெலகிராம் குரூப்ல வந்து நம்மளால எவ்வளவு விஷயங்கள் முடியுமோ கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து நீங்க புக்கெல்லாம் வாங்கணும்னா அந்த 10,000 ரூபாய் மதிப்புள்ள புத்தகம் நமக்கு ஒரு இடத்துல இருந்து ஃப்ரீயா கிடைச்சது. நாமளும் அதை ஃப்ரீயாவே டெலகிராம் குரூப்ல போட்டிருக்கிறோம். ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. டவுன்லோட் பண்ணி அந்த டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு ஃபைல்ஸ் அப்படிங்கிற மெனுல போய் உங்களுக்கு தேவையான புத்தகங்களை பொறுமையா தேடி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதான்ப்பா விஷயம். நீங்க திரும்பவும் சொல்றேன், ஓனா படிக்கணுன்றதுனால தான் இவ்வளவு விஷயம் நான் போடுறேன். நல்லா யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டிலேயே எந்த யூடியூப்லயும் எந்த ஆஃப்லைன்லயும் சொல்ல மாட்டான் நீ ஓனா படின்னு. நீ என்கிட்ட வந்து படிங்க 50,000 ரூபாய் ஃபீஸ், என்கிட்ட வந்து படிங்க 1,00,000 ரூபாய் ஃபீஸ், என்கிட்ட படிங்க கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம் அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர இந்த விஷயம் சொல்ல மாட்டாங்க. அதனால நான் அவங்களை தப்பா சொல்ல வரல. ஒரு விஷயம் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், நம்ம என்னதான் ஓனா படிச்சாலுமே நம்மள இடத்த கைட் பண்றதுக்கு ஆள் இருக்கணும். நமக்கு மேல ஒருத்தவங்க இருந்து நம்ம சொல்லிட்டே இருக்கணும், நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், பாஸ் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம அதை கேட்டு ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். அதை ப்ராப்பரா வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு யாராவது கைட் பண்ண தேவைப்படுது. ஸோ அதனால இன்ஸ்டியூட் போறது அந்த விதத்துல கரெக்டு தான். பட் ஃபீஸ் அதிகமா இருக்கு. அதனால சொல்லுவேன், நம்ம எழுதணும், எழுதி பார்த்து அவர்கிட்ட காட்டணும், அவர் திருத்தி நம்மளுக்கு கொடுக்கணும், நம்ம தவறுகளை திருத்தணும், அதுக்காக தேவைப்படும். ஸோ அதை பார்த்துக்கோங்க, உங்க விருப்பம் தான். இன்ஸ்டியூட் போறது போகாதது, பல லட்சங்கள் பல ஆயிரங்கள் கட்டி படிக்கிறது, இல்லை நீங்களா ஓனா படிக்கிறது, எது உங்களுக்கு ஆப்டா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து இதுக்கு கிளாஸ்லாம் எடுக்கல, நம்ம ப்ரிலிம்ஸ் ஓரியன்டட் தான் கிளாஸ் கொடுக்குறோம். மெயின்ஸ் நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு விஷயம் நடத்தணும், நடத்தாம நான் பாட்டுக்கு ஒரு ஃபீஸ் வாங்கிட்டு சொன்னா நியாயமா இருக்காது. இதுல வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு நம்ம கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஓரியன்டான கிளாஸஸ் நம்ம சிலபஸ் ஓரியன்டா நம்ம பெய்டு கோர்ஸ்ல எடுத்துருக்கோம். இல்லை நீங்க அடுத்த ஆண்டு குரூப் 1 குரூப் 2 குரூப் 4க்கு ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கான ஜிஎஸ் கோர்ஸா நம்ம கோர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க நம்ம கோர்ஸ் டீட்டெயிலை நம்ம இந்த வீடியோட ஃபர்ஸ்ட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். வேணுன்றவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் கொடுத்துருக்குறோம். தேவைப்படுறவங்க மட்டும் மெசேஜ் பண்ணுங்க, மற்றவங்க மெசேஜ் பண்ண வேண்டாம். ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. தேங்க்யூ.